ஓம் சக்தி. சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்தியிலே இது இருமுடி காலம் இல்லைங்களா, அதனால் இருமுடி பற்றி பேச வேண்டியது கட்டாயம். சக்தியிலே குழந்தை வரம் வேண்டி என்னிடத்தில் வருபவர்கள், அம்மா சொல்கிறாங்க, குழந்தை வரம் வேண்டி என்னிடத்தில் வருபவர்கள் கணவன் மனைவி இருவரும் சக்தி மாலை அணிந்து முறைப்படி விரதம் இருந்து என்னிடத்தில் வந்து இருமுடி செலுத்த வேண்டும். அது கால அளவு அம்மா சொல்கிறாங்க. 3 ஆண்டுகள் தொடர்ந்து இருமுடி செலுத்தினால் அதற்குள் உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றி தருகிறேன். அந்த 3 வருஷத்துக்குள்ளே உனக்கு குழந்தை பிறக்கலைன்னா என்னிடத்தில் வந்து நீ கேள்வி கேள். நீ சொன்னபடி நான் செஞ்சனால ஏன் எனக்கு குழந்தை கொடுக்கல அப்படின்னு நீ என்னிடத்தில் வந்து கேள்வி கேள் அம்மா சொல்லிக்கிறாங்க சக்தியில். அதனால் இதுக்கு ஆதாரம் இருக்கிறதுக்கு எங்கள் ஊர்லேயே எப்படின்னாங்க, எங்கள் ஊரில் செல்வி என்ற பெண் கல்யாணமாகி 10 வருஷமாக குழந்தை இல்லை. ஆனால் அவள் அம்மாவிடம் நல்ல ஈடுபாடு உடையவர். எங்கள் மண்டபத்தில் துண்டு செய்வா, இருமுடி போட்டு வருவா, குருஜி மாயிட்டா. அவள் தனியாகத்தான் வருவாள், கணவன் வரமாட்டான். அவனுக்கு இல்லை, நம்பிக்கை இல்லை. இப்போ 10வது மாலை குருஜி ஆகிட்டு ஆரஞ்சு கலர் ட்ரெஸ்ஸில் வர்றா. இப்போ நான் சொன்னேன், நீ எதுக்கு வர்ற, புருஷன் வர்றதில்ல, ஆனால் அம்மாவுடைய வாக்கு இப்படி 2 பேர் சேர்ந்து வரோன்னு உத்தரவு, ஆனால் அவன் வர்றதில்ல, அவன் வரமாட்டான்னு எனக்கும் தெரியும். நீ வந்து மாலை போட்டு போகிறனால ஊர் சனமெல்லாம் இந்த குருசாமி அந்த பிள்ளையை ஏமாற்றி 10 வருஷமாக கூட்டிகிட்டு போகிறேன். அந்த அம்மா குழந்தையும் கொடுத்த பாடு இல்லை, குருசாமி ஏமாத்துறது குருசாமி ஏமாத்துறான்னு சொல்லி அம்மா எல்லாம் பேசுகிறாங்க. அதனால் நீ வந்து ஒன்றும் புருஷனோட வா, இல்லைன்னா வர வேண்டாம்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டேன். அந்த பிள்ளை அழுதுகிட்டே போனான். பாருங்கள், ஒரு மணி நேரம் கழிச்சு திரும்பி வந்தான். புருஷன் செவ்வாடையில் வந்தான், முழு செவ்வாடையில். ஆச்சரியமான விஷயம். 2 பேரும் மாலை போட்டு வந்தாங்க. அடுத்த ஆண்டே அவர்களுக்கு ஆண் குழந்தை பிறந்தது. எப்படி பாருங்க அம்மா செய்கிறாங்கன்னு. சொன்னபடி கேட்டால் போகுது, நம்ம வேற ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அம்மா அருளை அடைவதற்கு மிக எளிமையான வழிமுறை. அம்மா என்ன சொல்கிறாங்களோ அது கேளு, உனக்கு அருள் தானே வந்து சேரும், பொருளும் தானே வந்து சேரும். ஆனால் நம்ம தான் அப்படி கேட்கறது இல்லைங்களே. ஒன்றா கணவன் மாலை போட்டு வர்றாரு, இல்லை மனைவி மட்டும் மாலை போட்டு வர்றாங்க. 2 பேர் சேர்ந்து மாலை போட்டு வந்தால் பிரச்சனை தீர்ந்தது. இனிமேல் அப்படி செய்யலாங்களா சக்தியில்? ஓம் சக்தி.